பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையோருக்கு வணக்கம். எனது பேர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 80, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது கடந்த பதிவில் கனவுகள் பற்றி கூறியிருந்தேன். அதே போல் இன்னொரு அனுபவ முறையையும் கூறுகின்றேன். கனவுகள் என்பது நாம் அன்றாடம் எந்த மாதிரியான இலக்கை நோக்கி போகின்றோமோ அதற்கான விடைகளையும் அதற்கான தேடல்களையும் கொடுப்பது வழக்கம். அதுபோல் நான் ஆன்மீக வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது இந்த ஒரு 5 வருடம் பயிற்சி முடியும் போது, அப்போ 6வது வருடம் முழுமையாக என்னோட பயிற்சி முடிகிற தருணம். அப்பொழுது கொரோனா வந்த காலகட்டம் தான் நினைக்கிறேன். அப்போதான் 2019 எனக்கு ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமாகிவிட்டது. நோய்வாய்ப்பட்டு ரொம்ப எழுந்திருக்க முடியாமல் 4 நாட்கள் அறைக்குள்ளேயே இருந்தேன். கடுமையான ஜுரம். அப்பொழுது மருந்து சாப்பிட்டாலும் குறையவில்லை. அப்படி இருக்கும்போது தாங்க முடியாமல் அழுது விட்டேன். அதாவது எனக்கு இந்த உடல்ல உயிர் இருக்கிறதோ இல்லாததோ உன்னுடைய பொறுப்பு, ஆனால் என்னால் தாங்க முடியல, எல்லா நோயும் எனக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நோயாலையும் உடல் வலியாலையும் மன வலியாலையும் துயரப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது இறைவனை நோக்கி, எனக்கு எல்லாமே நீதான், இந்த உலகத்துல எனக்கு வேற யாருமே தெரியாது, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி நான் அழுது, எனக்கு இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு மனநிலை போய்விட்டது. அந்த அளவு துயரங்கள் வலியால் துடித்து விட்டேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு காட்சி கிடைக்கப்பெற்றது, இயேசுநாதருடைய காட்சி. அப்போ அவர்களுடைய நெற்றியிலிருந்து வந்த அந்த ஒளி உடல் முழுவதும் பரவியது. அவர்களுடைய உயரம் எப்படியும் ஒரு 5 அடுக்குமாடி அளவு உயரத்துல உயர அளவு, தரையிலிருந்து 5 மாடி அடுக்கு உயரம் வரை அவர்களுடைய அந்த சிலுவையில் இருந்த அந்த இயேசுநாதரை நான் அப்படியே அப்படியே உண்மையாக தத்ரூபமாக அந்த உண்மையான உடலை நான் பார்க்கும்போது நான் 8 வயது குழந்தையாக அவர்களுடைய தோளை போய் தொடுவது போல இருந்தது. அப்பொழுது அடுத்த நொடியில் முகத்துக்கு நேராக ஒரு சிறு குழந்தை போல் நிற்கிறது போல இருந்தது. அடுத்த நொடி அவர்கள் நெற்றியிலிருந்து அந்த ஒளி முழுவதும் என் உடல் முழுவதும் பரவி அப்படியே அந்த நோய் குறைந்து விட்டது. அந்த அழுகையோடு நானும் கூடவே வருகிறேன், என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அங்க ஒரு பெண்மணி பணிகளை கடமைகளை முடிக்காமல் வர முடியாது. ஆகவே உமக்கு இறைவன் கொடுத்த பணியை உறுதியாக நின்று கவலை இல்லாமல் இறை சிந்தனையோடு செய்து முடித்துவிட்டு வர வேண்டும் என்று அந்த பெண்மணி சொன்னதை இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அடுத்த நாள் எனக்கு வேர்த்து உடல் முழுவதும் ஜுரம் நின்றுவிட்டது, வலியெல்லாம் நீங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. ஆகவே ஞானிகளை நம்ம அன்போடு நினைத்து அழைக்கும் போது நிச்சயமாக ஞானிகளுடைய காட்சிகள் கிடைக்கும் என்பது உண்மைதான். அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.